தமிழகத்தில் 40க்கு 40 வெற்றி திமுகவுக்குத்தான் என்று ஸ்டாலின் கையில் கிடைத்திருக்கும் ரிப்போர்ட். மோடிக்கு எதிராக திரும்பி இருக்கும் வட இந்தியா மக்கள், இந்தியா கூட்டணியில் துணை பிரதமர் உள்ளிட்ட மத்திய அமைச்சர் பதவிகள் எதெல்லாம் வேண்டும் என்று ஸ்டாலின் குறிப்பிடுத்திக் கொண்டிருக்கிறார். திமுகவில் அதிக வாக்கை பெற்றுக் கொடுத்த அமைச்சர்களுக்கு ஜாக்பாட் இருக்கிறது. மாவட்ட செயலாளர்களுக்கு வாரிய பதவி காத்திருக்கிறது. திமுக நிர்வாகிகளுக்கு கூட்டுறவு மற்றும் ஊராட்சி பதவிகளை வாரி வழங்க ஸ்டாலின் தயாராகி இருக்கிறார். அது மட்டுமல்ல, இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் ஆட்சி அதிகாரத்தில் அதிகமாக பங்கு வழங்கிட வேண்டும். 1000 ரூபாய் தமிழகத்தில் 40க்கு 40 வெற்றி கிடைக்கும் என்ற ஸ்டாலினின் கணக்கு கலைஞர் உரிமை தொகையினால் மட்டுமே சாத்தியமாயிற்று. அதனால் மகளிருக்கும் இளைஞர்களுக்கும் பதவிகளையும் வாய்ப்புகளையும் வாரி வழங்கி 2016 தேர்தலுக்கான வேலையை உடனடியாக துவங்க இருக்கிறார் ஸ்டாலின். இதுதான் அவர் கலைஞர் நூற்றாண்டு விழாவில் எடுத்திருக்கும் சபதம். இந்த ஸ்டாலினின் சபதத்தை நிறைவேற்ற அவர் எடுத்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மூவுகளும் அதை அறிந்த அறிவாலயம் கோலாகல கொண்டாட்டத்திற்கு குசியாக இருக்கிறது. இது குறித்து இன்றைய கிங் வாய்ஸில் புதிய துணை பிரதமர் பதவி திமுகவுக்கா, ஸ்டாலினின் மாஸ் திட்டத்தால் அறிவாலயம் குசி என்னும் தலைப்பில் இன்று கிங் வாய்ஸில் விரிவாக பார்க்கலாம். உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் 24x7 ஆப். டவுன்லோட் கிங் 24x7. தமிழகத்தில் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலின் முடிவுகள் என்னவாக இருக்கும் என்ற கருத்துக்கள், பல்வேறு தகவல்களை பெற்ற ஸ்டாலின் தேர்தல் முடிவுகளுக்கு பின் நாம் எடுக்க வேண்டிய முடிவுகள் என்னென்ன என்று மாஸ்டர் திட்டத்தை போட்டிருக்கிறார். அது குறித்து அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய திமுகவினரும் அறிவாலயம் சார்ந்து பரவக்கூடிய செய்திகளும் திமுகவினரை குசிப்படுத்தி உள்ளது. அது என்னென்ன திட்டங்கள் ஸ்டாலின் வச்சிருக்கார், இதெல்லாம் எந்த அளவுக்கு சாத்தியம் என்பதையெல்லாம் பார்க்கும் பொழுது ஸ்டாலின் போடும் திட்டங்கள் அனைத்தையும் சாத்தியமானவையாகத்தான் மாற்றி காட்டியிருக்கிறார் என்பதுதான் ஸ்டாலின் திமுக தலைவராக பதவியேற்றதிலிருந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மூவாக இருக்கிறது. அந்த வகையில் நாடாளுமன்ற தேர்தலின் முடிவுகள் ஜூன் 4 அன்று வெளியாக இருக்கிறது. ஜூன் 3 திமுக தலைவராக இருந்த கலைஞர் மு கருணாநிதியின் பிறந்த நாள் விழா. அது மட்டும் இல்லாமல் கலைஞர் கருணாநிதியின் 100ஆண்டு நிறைவு விழா என்பது இப்பொழுது கொண்டாட துவங்குகிறது திமுக. அதற்கான பல திட்டங்களை ஸ்டாலின் வைத்திருக்கிறார். அதில் குறிப்பாக இந்தியா கூட்டணி தலைவர்களான ராகுல் காந்தி, சரத்பவார், மம்தா பானர்ஜி, அரவிந்த் கெஜ்ரிவால் போன்றவர்களை எல்லாம் ஒரே மேடையில் ஏற்றி கலைஞரின் புகழ்பாட வைக்க வேண்டும் என்பதுதான் ஸ்டாலின் கலைஞருக்கு போட்டு வைத்திருக்கும் 100ஆண்டு விழா நிறைவு நிகழ்ச்சி. இது மிக பிரம்மாண்டமாகவே நடத்தி பழக்கப்பட்ட திமுகவுக்கு இது ஒரு பெரிய விஷயமாக இருக்காது. இதற்கு பின் தான் ஸ்டாலின் போட்டிருக்கக்கூடிய முக்கியமான திட்டம் என்னவென்றால், மத்தியில் இந்தியா கூட்டணி ஆட்சிதான் அமைய இருக்கிறது என்ற தகவல்கள் வட இந்தியாவில் இருந்து திமுகவுக்கு வந்த வண்ணம் இருப்பதாக தெரிவிக்கிறார்கள். அப்படி இந்தியா கூட்டணி மத்தியில் பதவியேற்க இருக்கிறது என்றால் என்னென்ன பதவிகளை, மத்திய அமைச்சர் பதவிகளை திமுக எம்பிக்களுக்கு வாங்க வேண்டும், அதுவும் குறிப்பாக 40க்கு 40 திமுக ஜெயித்துவிடும் என்ற கணக்குகள் ஸ்டாலின் கையில் இருப்பதனால் இவ்வளவு பெரிய வெற்றியை பெற்ற கட்சி யாருமே இந்தியா கூட்டணியில் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. கடந்த முறையே இந்தியாவிலேயே 3வது பெரிய கட்சி என்ற அந்தஸ்தோடு வலம் வரக்கூடிய ஸ்டாலின் இந்த முறையும் அப்படிதான் இருக்கும். அந்த நிலை மாறுவதற்கான வாய்ப்புகள் அகில இந்திய அளவில் எந்த கட்சிக்குமே இல்லை. திமுகவை விட அதிகமான சீட்டுகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறது. அந்த வகையில் மத்தியில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தால் இந்த முறை துணை பிரதமர் பதவி, உள்துறை அமைச்சர் பதவி, தகவல் தொழில்நுட்பத்துறை மற்றும் ரயில்வே துறைகளை, முக்கியமான துறைகளை திமுக எம்பிகளுக்கு பெற்றுவிட வேண்டும். அதை வைத்து தமிழகத்தை செல்வ செழிப்பான நாடாக மாற்றி கட்டமைத்து இந்த 2 ஆண்டுகளில் தமிழகத்தில் நிறைவேற்றாத திட்டம் என்பதே இல்லை என்ற ஒரு நிலையை ஏற்படுத்தி விட வேண்டும். போட்டியிடவே எதிர்க்கட்சியினர் தயங்க வேண்டும், அந்த அளவுக்கு நலத்திட்டங்களை செய்துவிட வேண்டும் என்று திட்டமிட்டு இந்த பதவிகளை, மத்திய அமைச்சர் பதவிகளை வாங்குவதற்கு ஸ்டாலின் குறிப்பெடுத்து வைத்திருக்கிறார். அதில் இந்த பதவிகள் யார் யாருக்கு வழங்குவது, தொடர்ந்து மத்திய அமைச்சர்களாக இருப்பவர்களுக்கு வழங்குவதா அல்லது புதியவர்களாகவும் அடுத்தடுத்த காலத்தில் திமுகவுக்காக வளர்ச்சிக்காக பங்கெடுக்கக்கூடியவர்களுக்கான வாய்ப்பாகவும் இருக்கும் என்றெல்லாம் பல்வேறு ஆய்வு பணிகளை திமுகவுக்கு தேர்தல் பணிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய பெண் நிறுவனமும்
ஸ்டாலின் குழுவும் இதை தேர்வு செய்த வண்ணம் இருக்கிறார்கள் என்பதுதான் அறிவாலயத்திற்கு குசியோ குசியாக இருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகம் முழுவதும் யார் யாரெல்லாம் எந்த அளவுக்கு வேலை செய்தார்கள் என்ற தகவல்கள் இப்பொழுது வந்த வண்ணம் இருக்கிறது. தேர்தல் முடிவுகள் வெளியானவுடன் அவர்களது பகுதியில் எவ்வளவு வாக்குகளை வாங்கி கொடுத்திருக்கிறார்கள், யார் குறைவாக பணியாற்றி இருக்கிறார்கள், எதிர்க்கட்சியினரோடு சமரசம் செய்து கொண்டவர்கள் யார் என்பதையெல்லாம் அக்கு வேறு ஆணிவேராக பிரித்து கொடுக்க பெண் நிறுவனம் தயாராக இருக்கிறது. அதன் அடிப்படையில் யார் மீதெல்லாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும், யாருக்கெல்லாம் பதவி வழங்க வேண்டும், மேலும் பதவி வழங்க வேண்டும் என்ற குறிப்புகளை எடுத்துக் கொடுக்க பெண் நிறுவனம் தயாராக இருக்கிறது. அவர்கள் கொடுக்கும் அனைத்து நபர்களுக்கும் தண்டனையும் சிறப்பு பரிசையும் தர ஸ்டாலின் தயாராக இருக்கிறார். நல்ல வேலை செய்த மாவட்ட செயலாளர்களுக்கெல்லாம் தங்க மோதிரம் ஸ்டாலின் வழங்க தயாராக இருக்கிறார். சரியாக வேலை செய்யாதவர்களை எல்லாம் கட்டம் கட்டவும் தயாராகிவிட்டார். ஆதலால் தேர்தல் முடிவுகள் வெளிவந்த 30 நாட்களுக்குள் திமுகவில் அதிரடியான மாற்றங்களும் அதிரடியான புதிய பதவிகளும் திமுகவின் முன்னணியில் பதவியில் இருப்பவர்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் கலைஞர் நூற்றாண்டு விழா நிறைவு விழா என்பதனால் கலைஞரின் பெயரால் துவங்கப்பட்டுள்ள தமிழகத்தில் இந்த பாராளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கு அபரீதமான வெற்றி வாகை சூடுகிறது என்ற கருத்து கணிப்புகள் வந்து இதெல்லாம் உண்மையாகுமேயானால் அதற்கு முக்கிய காரணம் மகளிர் உரிமை தொகை. மாதந்தோறும் இல்லந்தோறும் இருக்கும் இல்லத்தரசிகளுக்கு 1000 ரூபாய் வழங்கும் திட்டத்தினால் மட்டுமே திமுக அபரீதமான வெற்றி பெற போகிறது என்ற தகவல்கள் திமுக தலைமைக்கு வந்த வண்ணம் இருக்கிறது. இது ஒரு அமைதி புரட்சியாகவே தேர்தல் களத்தில் இருந்திருக்கிறது என்ற தகவலையும் அவர்களுக்கு வந்த வண்ணம் இருக்கிறது. அப்படி இருக்குமேயானால் அந்த மகளிர் உரிமை தொகையில் விடுபட்டவர்களுக்கு எந்தெந்த வகையிலெல்லாம் சேர்க்க முடியும் என்பதெல்லாம் ஆராய்ந்து மேலும் இந்த திட்டத்தில் பல மகளிரை இணைத்து 2026ஆம் ஆண்டில் சட்டமன்ற தேர்தலுக்கான வேலையை இப்பொழுதே துவங்கிவிட வேண்டும் என்ற முனைப்போடு ஸ்டாலின் திட்டம் தீட்டி வருகிறார். அடுத்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் விரைவில் அறிவிக்க இருக்கிறார்கள். அதற்கான குழுவை அமைத்தும் அதற்கான திட்டங்களை எல்லாம் அறிவித்தும் அந்த பகுதியில் மறைந்த மாவட்ட செயலாளர் புகழேந்தி அவர்களுக்கு மாற்றாக பொன்முடி அவர்களது மகன் கௌதம் சிகாமணிக்கு மாவட்ட செயலாளர் பதவி வழங்கி இந்த விக்கிரவாண்டி தேர்தல் பணியை உடனடியாக துவங்கும் பணியையும் திமுக தலைவர் ஆரம்பிக்க தயாராக இருக்கிறார். அடுத்ததாக 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் திமுக அமைச்சரவையில் பெண்களுக்கான பங்கு குறைவாக இருக்கிறது, பெண்களின் வாக்கினால் தான் திமுக அபரீதமான வெற்றியை பெறப்போகிறது என்ற கருத்துகளால் அந்த பெண்ணினத்திற்கு அமைச்சரவையில் இடம் வழங்கவும் மற்றும் நல்ல பணியாற்றிய அமைச்சர்களுக்கு மாற்று பதவியும் உயர்ந்த பதவி வழங்குவதும் மாவட்ட செயலாளர்கள் எம்எல்ஏக்களுக்கெல்லாம் புதிய அமைச்சரவையில் பங்கு கொடுப்பதும் அப்படி எம்எல்ஏ இல்லாத மாவட்ட செயலாளர்களுக்கெல்லாம் வாரிய தலைவர் பதவியை வாரி வழங்க ஸ்டாலின் தயாராக இருக்கிறார். அதுவும் இல்லாமல் திமுகவின் பிரச்சார பேரங்கியாக வழங்கிய உதயநிதி ஸ்டாலினுக்கு அமைச்சராக மட்டும் வைத்து அழகு பார்க்க ஸ்டாலினும் தயாராக இல்லை, திமுகவினரும் தயாராக இல்லை, ஸ்டாலின் குடும்பத்தினரும் தயாராகவே இல்லை. அவரை உதயநிதி ஸ்டாலினின் பிரச்சார பணியை பாராட்டி இவ்வளவு பெரிய வெற்றியை நாடாளுமன்ற தேர்தலில் பெற்றுக் கொடுத்த உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவியை வழங்கி ஆட்சி அதிகாரத்தின் முழு கட்டமைப்பையும் உதயநிதி கையில் இப்பொழுதே கொடுக்க ஸ்டாலின் தயாராக இருக்கிறார். ஏனென்றால் 2026ஆம் ஆண்டுக்கான தேர்தல் களம் என்பது இப்பொழுது இருந்த மாதிரி இருக்காது. களம் வேறு மாறியாக உருமாறிவிடும் என்பதுதான் அனைவரும் கணிப்பாக இருக்கிறது. ஸ்டாலினும் இதை உற்று நோக்கி கொண்டுதான் இருக்கிறார். ஏனென்றால் புதியதாக சினிமா நடிகர் விஜய் களத்திற்கு வரப்போகிறார். பாஜக இந்த தேர்தலில் வாங்கக்கூடிய அடியினால் அவர்கள் திமுகவையும் அதிமுகவையும் சிதறடிச்சு சின்ன பின்னமாக்க பல்வேறு முனைப்புகளை ஏற்படுத்துவார்கள். அதிலெல்லாம் தப்பி பிழைக்க வேண்டும், அதில் வரும் பிரச்சனைகள் எல்லாம் எதிர்கொள்ள வேண்டுமேயானால் உதயநிதி ஸ்டாலினை துணை முதல்வராக்கி அழகு பார்க்க வேண்டும் என்ற திட்டம்தான் முதல் திட்டமாக வைத்திருக்கிறார். அதுவும் கலைஞரின் நூற்றாண்டு நிறைவிழா அன்றே அந்த பதவியேற்பு விழா இருக்கும் என்றும் கூறப்படுகிறது. அடுத்ததாக திமுகவில் நகர மற்றும் ஒன்றிய அளவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு யாரெல்லாம் அதிக அளவில் தேர்தல் பணியாற்றி வெற்றிக்கனியை பறிக்க காரணமாக இருந்தார்களோ அவர்களை எல்லாம் தேர்வு செய்து அவர்களுக்கெல்லாம் கிராமப்புற உள்ளாட்சி தேர்தல் வரும் டிசம்பரில் நடத்தி, அதுவும் இல்லாமல் கூட்டுறவு தேர்தலையும் நடத்தி அனைவரையும் ஆங்காங்கே
பதவிகளில் அமர்த்தி அழகு பார்க்க வேண்டும் என்று மாபெரும் திட்டத்தையும் கையில் எடுக்க இருக்கிறார் ஸ்டாலின். ஆக மொத்தம் ஜூன் 4க்கு பின் மாதந்தோறும் திமுகவில் பதவியேற்பு விழாக்கள் நடந்த வண்ணமே இருக்கும். இதை எப்படியெல்லாம் திட்டமிட்டு மக்களுக்கு பயனுள்ளதாக மாற்ற வேண்டும் என்ற முனைப்போடு ஸ்டாலின் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் சென்னையில் மின்சார பேருந்தை துவக்க விழா பெரிய அளவில் நடத்த இருக்கிறார். அதுவும் இல்லாமல் கிராமப்புறங்களுக்கு மினி பேருந்தை அதிகப்படுத்தவும் திட்டமிட்டிருக்கிறார். சமீபத்தில் நடந்து முடிந்த முதலீட்டாளர் மாநாட்டில் உறுதி கொடுத்த அனைத்து தொழில் நிறுவனங்களையும் தமிழகத்தில் துவங்க வைத்து இந்த 2 ஆண்டுகளிலேயே இளைஞர்களுக்கான மிகப்பெரிய வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து தேர்தலை சந்திக்க வேண்டும் என்ற மாபெரும் திட்டத்தையும் ஸ்டாலின் வைத்துக் கொண்டுதான் இப்பொழுது களத்தில் இறங்க தயாராக இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இதெல்லாம் திமுகவுக்கு சாதகமாக இருந்தாலும் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்களான வேலுமணி, தங்கமணி, விஜயபாஸ்கர் போன்றவர்கள் மீதான வழக்குகள் எல்லாம் நிலுவையிலே இருக்கிறது. அதையெல்லாம் ஸ்டாலின் காம்ப்ரமைஸ் ஆகிவிட்டாரோ என்ற குற்றச்சாட்டு தேர்தல் களத்தில் அதிக அளவில் இருந்தது. இனி பாஜகவை விட்டு பிரிந்து வந்துவிட்ட அதிமுகவை பாஜகவை மட்டுமல்ல திமுகவும் பந்தாட இருக்கிறது. முன்னாள் அமைச்சர்களை எல்லாம் ஊழல் வழக்கில் சிறையில் தள்ள வேண்டும் என்ற முனைப்போடு அவர்களது வழக்கை விரிவுபடுத்தவும் ஸ்டாலின் தனி குழுவை நியமிக்க தயாராக இருக்கிறார். இனி ஒவ்வொரு நாளும் தமிழகத்தில் பிரேக்கிங் நியூஸாகத்தான் இருக்க போகிறது. அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் மீது இருக்கக்கூடிய அனைத்து வழக்குகளும் தூசு தட்டப்படும். ஏன் அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி மீதான கொடநாடு கொலை வழக்கும் தூசு தட்டி அவரது இமேஜை கெடுக்கும் பணியையும் ஸ்டாலின் லாபகமாக செய்ய தயாராக இருக்கிறார். இதுதான் மக்கள் அளித்த தீர்ப்பு என்று தேர்தல் வெற்றியின் தீர்ப்பின் அடையாளமாக இதை செய்ய தயாராக இருக்கிறார். அதுவும் இல்லாமல் புதிதாக அறிவிக்கப்பட்ட மாநகராட்சிகள் திருவண்ணாமலை, நாமக்கல், காரைக்குடி போன்ற 5 மாநகராட்சிகளில் மிகப்பெரிய விழா எடுத்து அந்த கொண்டாட்டத்தை ஸ்டாலினே முன்னின்று நடத்த தயாராக இருக்கிறார். அதே போன்று விருதாச்சலம் மற்றும் பொள்ளாச்சியை புதிய மாவட்டமாக அறிவிக்கவும் ஸ்டாலின் திட்டமோடு இருக்கிறார். இப்படி கை நிறைய திட்டங்கள், திமுகவினருக்கான பதவியேற்பு விழா, அதிமுகவினருக்கான சிறை வாழ்க்கை என்ற மாபெரும் திட்டத்தோடு பல்வேறு ராஜதந்திர நடவடிக்கையோடு ஸ்டாலினின் மூவ் இருப்பதனால் ஸ்டாலின் எக்காரணம் கொண்டும் டெல்லி ஆட்சியில் பங்கேற்றுவிடக் கூடாது என்பதற்காக மத்தியில் இப்பொழுது ஆண்டு கொண்டிருக்கிற பாஜக பல்வேறு முனைப்புகளை செய்த வண்ணம் இருக்கிறது. அதையெல்லாம் தேர்தல் களத்தில் எப்படி தவிடுபொடி ஆக்கினார்களோ திமுகவினர், அதே போன்று டெல்லியிலும் தனது கை ஓங்க அனைத்து பணிகளையும் ஸ்டாலின் செய்த வண்ணம் இருக்கிறார். பார்க்கலாம் ஸ்டாலின் போடும் கணக்குகளில் இத்தனை கணக்குகளை எத்தனை அவர் வெல்ல போகிறார், எதையெல்லாம் அவருக்கு சாதகமாக மாற்றி கட்டமைக்க போகிறார், திமுகவினர் குசிகள் எந்த அளவுக்கு தமிழகத்தில் கொண்டாடப்பட போகிறது என்பதையெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுவரை காத்திருப்போம். வாருங்கள். உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் 200 கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் 24x7 ஊடகம் செய்தி, பொழுதுபோக்கு, உடல் நலம், தன்னம்பிக்கை, வேலை வாய்ப்பு, சினிமா செய்திகளை படிக்கவும், பார்க்கவும், பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது. டவுன்லோட் கிங் 24x7.